Hi friends, welcome to Do Food channel. இன்னைக்கு இந்த வீடியோல மீன் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் फ्रेंड्स பார்க்க போறோம். fish cutlet. இது நம்ம வீட்ல உள்ள பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியா செஞ்சிரலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். சோ வாங்க இந்த கட்லெட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த கட்லெட் பண்றதுக்கு நான் 250 கிராம் இந்த மாதிரி துண்டு மீனா எடுத்துக்கிட்டேன். நீங்க எந்த வெரைட்டி வேணா எடுத்துக்கலாம். முள் வந்து கம்மியா இருக்கிற மீனா பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கோங்க. அவிக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அவிச்சு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா நம்ம கையை வச்சு எடுத்து போடணும். மிக்ஸில போட்டு அரைக்க கூடாது. அப்போ ரொம்ப மையாயிரும். கட்லெட் சரியா வராது. அதில் ஏதாவது முள் இருந்தாலும் நீங்க எடுத்துருங்க. முள் இருந்தா கட்லெட் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ முள் இருந்தால் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. இப்போ அதில் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை அவிச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் அவிக்கும் போது ஏற்கனவே உப்பு போட்டு தான் அவிச்சோம். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஒரு பல்லாரியை இந்த மாதிரி பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி கீரையை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக ஒரு புளிப்பு தன்மைக்காண்டி தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு கட்லெட் ஷேப்புக்கு இதை கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கொண்டு வரலாம் கூட கொண்டு வரலாம். நான் எனக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தான் செய்ய போகிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துட்டு ஒரு முட்டையை இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இதை டிப் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு அதை பிரெட் க்ரம்ஸில் போட்டு லைட்டாக பரட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா 2 பிரெட் அல்லது 3 பிரெட் எடுத்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்செடுத்து அதை கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா கட்லெட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதுக்கப்புறம் இது ஒரு 10 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நான் இன்றைக்கி இந்த கட்லெட்டை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிற கட்லெட்லாம் ஒவ்வொன்றா இதில் சேர்த்துடலாம். ஃப்ளேமை நல்லா மீடியத்தில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். இதை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணனாலும் பண்ணலாம். நிறைய எண்ணெய் ஊற்றி அதுக்குள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு 3 நிமிஷம் இது இப்படியே ஃப்ரை ஆகட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நம்ம இன்னொரு பக்கத்துக்கு மாற்றி போட்டுடலாம். பாருங்கள், ஒரு சைடு நல்லா குக் ஆகிருக்கு. நல்ல ப்ரௌன் கலரில் அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மாற்றி போட்டுடலாம். இப்போது ரெடி ஆயாச்சு. 2 சைடுமே நல்லா குக் ஆகிருக்கு. பாருங்கள், 2 சைடுமே நல்ல ப்ரௌன் கலர் ஆகிருக்கு. நல்லா குக் ஆகிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான ஃபிஷ் கட்லெட் ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.